ஜிடி அவுட்பிளேட் ஆர்சிபி. பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். இந்த பாசிட்டிவ் எப்படின்னா சுமன் கில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், ஃபியர்லெஸ் பர்ஃபார்மன்ஸ், ஜாஷ் ஹேசல்வுட்டை பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. நெக்ஸ்ட்டு விராட் கோலி ரபாடா மட்டும்தான் அங்கே கொஞ்சம் எக்கானமியாக போடலை. பிகாஸ் ஆஃப் விராட் கோலி அந்த 5-4 அடித்ததால் மட்டும்தான். மற்றபடி எல்லாருமே நல்ல பவுலிங் போட்டாங்க, எக்கானமியாக போட்டாங்க. எஸ்பெஷலி ரஷித் கான் வர்சஸ் தேவதத் படிக்கல் அழகாக இந்த வாட்டியும் ஹீ இஸ் வின்னிங் தி ஸ்ட்ரீக். ஜாஸ் பட்லர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் புவனேஸ்வர் குமார் வின்னிங் தி ஸ்ட்ரீக் அகைன். அண்ட் புவனேஸ்வர் குமார் இப்படி செலிப்ரேட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. எஸ்பெஷலி விராட் கோலி அக்ரஷன் பற்றி பேசியிருந்தாங்க. விராட் கோலி அப்படி தான் இருப்பார். போஸ்ட் மேட்ச்சுக்கு அப்புறம் நீங்களே பார்த்தீங்க என்ன நடந்தது அப்படின்ட்டு. கமெண்டேட்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே விராட் கோலி பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபீல்டில் எப்படி இருப்பார், ஃபீல்டு அவுட் சைட் எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு. நத்திங் டு டிபேட் அபவுட் தட். அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதனால தான் அவருக்கு ஃபேன்ஸே வந்தாங்க, அவர் அக்ரஷனால தான். நெக்ஸ்ட் ஒன் ரஜித் படிடார் அண்ட் ஹோல்டர் கேட்ச்சு. இட்ஸ் கிளியர்லி a நாட் அவுட். ஓகே, ஸோ பார்க்கும்போதே தெரியுது அவர் பேலன்ஸ் இல்லாமல் ஸ்லைட் ஆகிட்டே வராரு. ஸ்லைட் ஆகிட்டு வரும்போது பாலை தேக்கிறாரு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் எந்திரிக்கும் போதும் வச்சு எந்திரிக்கிறாரு. ஸோ என்ன தான் கிரிக்கெட் அனாலிசிஸ்ட் அதுக்கப்புறம் கமெண்டேட்டர்ஸ் அவர் கைக்கு பால் எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கும்னு சொன்னாலும் பார்த்தாலே தெரியுது அந்த ஃபீல்டில் வைக்கிறாரு அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் அம்பையர்ஸ் கால். ஸோ ரஜித் படிதார் இருந்திருந்தால் ஸ்பின்னர்ஸ் வந்திருப்பாங்க, ரஷித் கானை அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்திருக்கும். மேட்ச் would have been turned out. ஸோ அது நடக்கலை. எண்ட் ஆஃப் தி டே ஜிடி இஸ் வின்னிங் தி மேட்ச். எஸ்பெஷலி இதில் ஜேசன் ஹோல்டர் பிளேஸ் எ மேஜர் ரோல். ஷார்ட்டில் 2 கேட்ச் பிடிச்சாரு அண்ட் ஹீ போல்ட் வெல். எஸ்பெஷலி அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு அவங்க மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்காங்க. இந்த லோ ஸ்கோரே இவ்வளோ கம்மியாக அடிச்சிருக்காங்க, ஓவர்ஸில் எடுத்துக்கிட்டு அடித்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விஷயம் நெகட்டிவ் என்ன அப்படின்னா, குருணால் பாண்டியா ஏன் போலிங் கொடுக்கல. என்ன தான் சாய் சுதர்ஷன் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறமா கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கலன்னு தெரியல. ஸோ தட் இஸ் தி பிக் லாஸ் ஃபார் ஆர்சிபி.